ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துல நீங்கள் நானும் பாவத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெறுவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய எல்லா கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் முற்றிலுமாய் கீழ்ப்படிவது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் வசனத்துக்கு கீழ்ப்படிந்துட்டு நான் ஆண்டவர் பிள்ளை, எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிற அந்த அனுபவத்தை ஆண்டவர் விரும்பவில்லை. ஆண்டவருடைய முற்றிலுமான எல்லா விதமான உபதேசத்திற்கு நீங்கள் முற்றிலுமாய் கீழ்ப்படிவீர்கள் என்று உங்களை முழு ஒப்படைப்பு செய்து அந்த வாழ்க்கையில் நீங்க வாழும்போதுதான் பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற முடியும். இல்லை என்றால் உங்களுக்குள்ளாக பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளாக இருக்காது. இயேசு தம்முடைய ஜனத்தை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? எல்லாரையும் சீஷர்களாய் மாற்றினார். இயேசு என்ன பண்ணாரு? சீஷர்களாய் மாற்றினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். போதும். ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் போய் எல்லாரையும் சீஷராக்குங்கள் என்று சொன்னார். என்ன சொன்னாரு? சீஷர்னா குருவை போல மாறுவதுதான் சீஷர். இன்னைக்கு இங்க இருக்கிற நம்ம எந்த அளவுக்கு இயேசுவை போல, இயேசுதான் நமக்கு குருவா இருக்கிறார். வேதம் சொல்றது கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவா இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற பிதா ஒருவரே எல்லாம், வேற ஒரு பிதா உங்களுக்கு பூமியில இல்லை. கிறிஸ்து ஒருவரே குருவாய் இருக்கிறார். இந்த குருவுக்கு சீஷனாய் மாற்றுவதற்கு நம்முடைய சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்து நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியரையும், பூமியில இருக்கிற எல்லா இனங்கள், பலவிதமான மொழிகளை பேசுற ஜனங்கள் யாராய் இருந்தாலும் அவர்களை எனக்கு சீஷராய் மாற்றுங்கள். மாற்றி அவர்களிடத்துல ஒண்ணு செய்யணும். நான் உங்ககிட்ட பேசினேன், உங்களிடத்துல கட்டளைகளை எழுதி கொடுத்தேன். சுவிசேஷங்கள்ல 4 சுவிசேஷங்கள்ல உங்களோடு பேசினேன். நான் பேசின என் கட்டளைகளை, என் உபதேசத்தை யார் என்னை ஏற்றுக்கொண்டு சீஷர் ஆக்கிறார்களோ அவர்கள் கை கொள்ளும்படி நீங்கள் போய் உபதேசம் பண்ணுங்கள். அவருடைய கட்டளைகளை கை கொள்ள சீஷர்களை உபதேசத்தை பேசும்படியாய் ஆண்டவர் அனுப்பினார். அனுப்பின வேலை எங்கேயோ டிராக் மாதிரி கிட்டத்தட்ட முதல் நூற்றாண்டுல துவங்கப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம், இந்த கட்டளைகளை புறப்பட்டு சென்ற சீஷர்கள் மூலமாய் உலகமெங்கும் பரவின இந்த நற்செய்தி இன்றைக்கு டிராக் மாதிரி வேறு விதத்துல எல்லா இடங்களிலும் சபைகள் வேறு விதமான காரியங்களில சிக்குண்டவர்களாய் எல்லா திருச்சபைகளும் தேவ சித்தத்தை விட்டு ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி சத்துரு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூடாதபடி வழி நடத்தி கொண்டிருக்கிறார். சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள்னு பேரு. யாருக்கு பேரு? நான் சொல்லல, வேதம் சொல்றது. வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலேயே சீஷர்களுக்கு என்ன பேர் வழங்கிருச்சு? யாருக்கு? சீஷர்களுக்கு. நீங்கெல்லாம் யாரு? கிறிஸ்தவர்கள். நம்மளாம் யாரு? கிறிஸ்தவர்கள். சீஷர்கள். நாங்களாட்டு எங்க வேலையை செய்வோம் பாஸ்டர், எங்க மனசு விரும்புறபடி நாங்க செய்வோம். சீசனா மட்டும் மாற மாட்டோம். நீங்க தான் சீசர், நீங்க தான் நடத்திக்கோங்க. அப்படியா போட்டிருக்கு வேதம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயரிடப்பட்டது. இங்க இருக்கிற ஒவ்வொரு இயேசுவ சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பாவத்தில் இருந்து மனம் திரும்பி யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளையாய் மாறி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சீஷர்கள் என்று பெயரிடப்பட்டது. சீஷர்கள் என்ன தெரியுமா? குருவை போல நடந்து குருவுடைய எல்லா கட்டளைகளுக்கும்
கீழ்ப்படிந்து நடக்கிற அனுபவத்துக்குள்ளாய் நடப்பவர்களுக்கு பேரு தான் சீஷர்கள். நம்ம வாழ்க்கையில சீஷர்களுக்கான பண்புகள், தகுதிகள் எதுவுமே இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. அதிகமான ஊழியர்களுக்கும் இல்லை. கிறிஸ்தவர்கள் அப்படின்னா சீஷர்கள் என்ற உணர்வு இருக்க வேண்டும். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், சீஷர்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா, அதே அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சீசரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். என்ன பாருங்க, சீஷர்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா, சீசரா மாறினவங்க தான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். நீங்க சீசரா மாறாத வரைக்கும் சுயநலத்துலதான் இருப்பீங்க. நீங்கள் நிச்சயமாய் உங்க காரியங்களை குறித்து தான் நீங்கள் சிந்திப்பீர்கள். உங்க வாழ்க்கை முறையே உங்களை சுற்றி தான் இருக்கும். சீஷர்கள் அப்படி அல்ல. சீஷர்கள் எந்த இடத்துல குறைவு ஏற்பட்டதோ, பஞ்சம் ஏற்பட்டதோ, அந்த இடத்துல சீஷர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக, ஒருத்தர் 100 ரூபாய் கொடுக்க முடியும், ஒருத்தர் 1000 ரூபாய் கொடுக்க முடியும். அவங்களுக்கு இருக்கிற திராணி ஒருத்தர் 10 ரூபாய் கொடுக்க முடியும். ஆனால் எல்லாரும் கொடுத்து, மற்ற பகுதியில் இருக்கிற சீஷர்கள் பாதிக்கப்பட்ட போது இங்கே இருக்கிற சீஷர்கள் கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த நாட்களில் அவர்களை போஷித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீஷர்கள் என்ற தகுதியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இதனால இதுவரைக்கும் நீங்க விசுவாசியா இருந்திருக்கலாம், அல்லது மனம் திரும்பாத கிறிஸ்தவராய் இருந்திருக்கலாம், அல்லது இயேசு சொல்லுகிற முறைமையில உங்க வாழ்க்கை இல்லாம இருந்திருக்கலாம். இந்த நாள்ல தேவன் உங்களோடு கூட பேசுகிற காரியம், ஆவியானவர் பேசுகிற காரியம், இந்த நாள்ல நீங்கள் எல்லாரும் சீஷர்களாய் மாறுங்கள். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 6 அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:20. இயேசு எல்லாரும் சீஷராக்க சொன்னார். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம். இங்க பாருங்க, சீஷர்கிட்ட ஒண்ணும் இல்ல, வெள்ளியும் ஒண்ணும் இல்ல. பசன்னா இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடந்து சொல்லி ஆவியாருடைய வல்லமையோடு கூட ஊழியம் செய்தார்கள். பணம் பொருள் அவர்களிடத்துல இல்ல. சீஷர் என்பவன் இயேசு கிறிஸ்துவுக்காக முற்றிலும் வாழக்கூடியவனாக இருக்க. இந்த இடத்துல பார்க்கிறோம், தரித்திரராகிய சீஷர்கள் தான். ஒருவேளை கஷ்டப்படுகிறவர்கள், ஏழைகள், பணம் இல்லாதவர்கள் எல்லாருமே ஆண்டவர் பார்வையில அவருக்கு எல்லாருமே சீஷர்கள் தான். பணம் வச்சிருக்கிறவங்களாலும் சரி, பணம் வச்சிருக்காதவங்க ஏற்றுக்கொண்டாலும் எல்லாருமே சீஷர்கள் தான். அவர்களை பார்த்து தான் சொல்றாரு, தரித்திரராகிய. சீஷரை பார்த்து தானே போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? சீஷர்களை நோக்கி, தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள், 23 வரைக்கும் வாசிக்கிறோம். இப்பொழுது பசியாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, சீஷராகும்படி, ஆண்டவருக்காக வாழும்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வழியில நடந்து வருகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தரித்திரராகிய நீங்கள், ஒருவேளை என் குடும்பத்துல கஷ்டம் இருக்கிறது, என் குடும்பத்துல பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறது, பணக்குறைவு இருக்கிறது, நான் ஒன்றுமில்லாத ஆளா இருக்கிறேன், என்னை இந்த உலகம் மதிக்கவில்லை, என்னிடத்துல இருக்கிற காரியம் மிகவும் குறைபட்ட காரியமாக இருக்கிறது, ஆனால் என்னை யாரும் மதிப்பதில்லை, என்னை ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லி ஒருவேளை இங்கு இருக்கிற யாராவது நினைப்பீர்கள் என்றால், உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஆவியானவர் சொல்லுகிற காரியம், தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. சீஷரா நீங்கள் இருந்து ஆண்டவர் வழியில நீங்கள் நடந்து குறையுள்ளவர்களாக இருந்தாலும் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடைய.
அழுகிற நீங்கள் இனி சந்தோஷப்படுவீர்கள். ஒருவேளை இந்த கால வேளையில ஆண்டவர் சமூகத்துல வந்திருக்கிற உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நீங்கள் உள்ளான உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்துல நீங்கள் ஒருவேளை போராட்டத்தோடு கூட சூழ்நிலைகளில் பிரச்சனைகளோடு அழுது கொண்டிருப்பேன் என்று சொன்னார், நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், நீங்கள் சீஷராக ஆண்டவருடைய பிள்ளையாய் நீங்கள் இந்த உலகத்துல வாழும்படி அழைக்கப்பட்டபடினாலே உங்களை பார்த்து இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கால வேளையில சொல்லுகிற காரியம், உங்களோடு கர்த்தர் இடைப்படுகிற காரியம், ஆவியானவர் இடைப்படுகிற காரியம், தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் நகைப்பாக மாறும். அடுத்தது சொல்றாரு, இன்னொரு வார்த்தை என்ன சொன்னாரு? அழுகிற நீங்க பாக்கியவான்கள். அழுகிறவங்களை பார்த்து பாக்கியவான்கள் என்ன சொல்றாரு? நம்ம என்ன தேவன் ஒரு சூழ்நிலையில அழுக விட்டா கூட அழுகிறது. தேவனுக்கு ஏற்கிற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு ஏதுவாயிராமல் ரட்சிப்பு உண்டாவதற்கு ஏற்பதற்கான மன திரும்புதலை நமக்கு கொடுக்கிறது. தேவனுக்காக இப்படி வாழ முடியல, தேவனுக்காக இப்படி செயல்பட முடியல, தேவனுக்காக இப்படி ஓட முடியல, தேவனுக்காக என்னுடைய வாழ்க்கையில ஓட முடியலன்னு சொல்லி நீங்கள் அழுவீர்கள் என்று சொன்னால் தேவனுக்கு இருக்கிற துக்கம், இந்த துக்கத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சொல்லுகிற ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இனி நீங்கள் நகைப்பீர்கள். அதுக்கு பின்பகுதி உள்ள வசனம் 6:24 வாசிங்க. ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு, பணக்காரனுக்கு ஆபத்துன்றார். ஐயோனா வேதத்துல ஆபத்து. தனக்காகவே வாழுகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ. உங்களுடைய ஆறுதலை அடைந்து தீர்ந்தீர்கள். ஏன்னா நீங்க ஐஸ்வர்யத்தின் மேல பின்னாடி போறீங்க, பணம் சேர்க்கறதுல குறியா இருக்கீங்க. உங்க ஆறுதல் அடைந்து தீர்ந்தது. திருப்தி உள்ளவர்களாய் இருக்கிற உங்களுக்கு ஐயோ. ஐஸ்வர்யவானா இருந்து திருப்தி அடைஞ்சிருக்கேன்னா நீ அடுத்து பசியா இருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, நீ துக்கப்பட்டாரு. ஆண்டவருடைய பார்வை மனிதன் பார்க்கிற பிரகாரமா கிடையாது. இந்த உலகத்துல இல்லாதவங்களை பார்த்து உலகம் என்ன பண்ணுது? நகைக்குது, தள்ளி விடுது. அவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றார் பாக்கியவான்கள் என்று சொல்றார். இருக்கிறவங்களை பார்த்துதான் இங்கே கண்டிக்கிறார். தேவனுக்காக வாழாமல் தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து கொண்டு வாழுகிறவர்களை பார்த்துதான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களை என்னையும் கிறிஸ்துவின் எல்லா கிட்டளைகளுக்கும் கீழ்ப்படியும்படி ஆண்டவர் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். இந்த நாள்ல இருந்து சொல்லுங்க, நான் இந்த நாள்ல இருந்து கேட்ட சத்தியத்தை கேட்டு இயேசுவுக்கு சீசரா வாழுவேன். சீசரா வாழ்ற என்ன பார்த்துதான் ஆண்டவர் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறார். பெயர்ல கிறிஸ்தவ பெயர் வைக்கிறதுனாலயோ இதை நீங்க சொல்ல வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கான ஒரு வாழ்க்கையா இருப்பதனாலயோ நீங்கள் கிறிஸ்தவர்களாய் உண்மையாய் ஆக முடியாது. சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்று பேர், வேற யாருக்கும் கிடையாது. முதல்ல பேர் வச்சது சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பேர் வைத்தார். இந்த ஆவியானவருடைய காரியம் எப்படின்னா, சபை என்பது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய அவருடைய சரீரத்துல நீங்கள் எல்லாரும் உறுப்புகளாக அவயங்களாக இருக்கிறோம். இந்த சபை என்ன பண்ணுகிறதுன்னா, இந்த சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த ஆவியானவருடைய வேலை என்ன தெரியுமா? அவருடைய காரியமே எப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 15:16 வாசிப்போம். பேசக்கூடாது, இந்த பிள்ளைகளா பேசக்கூடாது.
16:8 வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அவர் பாவத்தை குறித்து உங்களிடத்துல வந்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் தான் ஆவியானவர். ஆவியானவர் இயேசு மேல இறங்கி ஆவியானுடைய பலத்தினாலே இயேசு நடத்தப்பட்டார். அவரை பின்பற்றின சீசர்கள் பெந்தேகொஸ்தே பண்டிகை நாளில் அவர்கள் கூடி வந்த போது அவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு அவர்கள் பரிசுத்த ஆவியானவர்னாலே அவர்கள் நிரப்பப்பட்டு அவர்கள் ஜனங்களை வழிநடத்தினார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 5 அதிகாரம். அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பியது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா சப்பீராள் 2 பேருமே கணவன் மனைவி. அவங்களுக்குரிய சொந்த நிலத்தை விற்று ஒரு பகுதி பணத்தை எடுத்து அவங்க வைத்துக் கொண்டு மீதி பணத்தை கொண்டு வந்து ஊழியத்துல காணிக்கையாய் கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த நாட்களில உண்மையுள்ளவர்களாய் சபை ஸ்தாபிக்கப்படும்படியாய் ஆவியானவர் அசைவாடின காரியங்கள் ரொம்ப முக்கியமாய் இருந்தது. ஆவியானவருடைய வேலை என்ன? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இப்ப ஆவியானவர் பேதுரு மேல இறங்கி இருக்கிறார். பேதுரு இறங்கி என்ன சொல்றாருன்னா, நீங்க ஆண்டவரை வஞ்சித்துட்டீங்க. கீழே சொல்றார், நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார். அடுத்து வாசிங்க 5. அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்க பாருங்க, பேதுரு சொன்ன வார்த்தையை கேட்டு அனனியா விட்டுட்டான். நம்ம பொய் சொன்னதை ஆவியானவர் கண்டித்து விட்டார். அங்க நடந்தது என்ன தெரியுமா? பேதுருக்குள்ளாக இருந்த பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய வாழ்க்கையில இருந்த பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தினார். பரிசுத்த ஆவியானவர் மனுஷனுக்குள்ள தங்கி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவ மனுஷர்களுக்குள்ள தங்கி மற்ற மனிதர்கள் பாவம் செய்யும் போது, மற்ற மனிதர்கள் நீதியை விட்டு விலகும் போது அவர்களுக்கான நியாய தீர்ப்பை செய்கிற தன்னுடைய காரியத்தை ஆவியானவர் செய்கிறார். ஹல்லேலூயா. பேதுரு சொல்லி அவங்க ஜீவனை விடல. பேதுருக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் சொன்ன போது அவர்கள் அங்கே விழுந்து ஜீவனை விட்டார். பரிசுத்த ஆவியினால் நிறைந்த. அடுத்து பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 7 அதிகாரம் 55வது வசனம் வாசிங்க. ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் போதும். இங்க பாருங்க, ஸ்தேவான் ஆண்டவருடைய சீஷன். அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றாமல் அவரை ரட்சிக்கும்படி அவர்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை கொடுக்கும்படி வந்த இயேசு கிறிஸ்துவை பிடித்து சிலுவையில் அடித்து அவரை கொலை செய்த காரியத்தை
வேதத்தின் மூலமாய் அவர்களுக்கு சுட்டிக்காட்டி இந்த இடத்துல சொல்றாரு. 51 வாசிங்க. வணங்கா கழுத்துள்ளவர்களே, பாருங்க, பரிசுத்தாவினால் நிறைந்த ஸ்தேவான் சொல்றாரு, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் நித்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய். இங்க பாருங்க, ஸ்தேவானுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்து ஜனங்கள் பாவத்துக்குள்ள இருந்து நீதியை பின்பற்றாதபடி இருக்கும்போது பரிசுத்த ஆவியான ஸ்தேவன் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை கண்டித்து அவர்களுடைய நீதி காரியங்களை சொல்லி நியாய தீர்ப்பு செய்கிறார். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர்கள் கொலை செய்தால் இப்போது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். என்ன சொல்றாரு? துரோகிகளும் கொலை செய்த பாதகரும். அவங்க யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை வணங்குறவங்க தான். ஆனாலும் அவர்களுடைய பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பு ஸ்தேவான் அங்கே செய்தார். அதற்கு பின்பாக நடந்த காரியம் நமக்கு தெரியும். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் ஸ்தேவானுடைய வாழ்க்கை காணப்பட்டது. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்கள் மற்றவருடைய பாவங்களை குறித்து, மற்றவர்களுடைய மனம் திரும்பமில்லாத வாழ்க்கையை குறித்து, மற்றவர்கள் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றாத காரியங்களை குறித்து நிச்சயமாய் அவர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். நான் பேசல, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. சில வேளைகளில் மனுஷர் பேசுகிறார்கள், நமக்கு தெரிந்தவர்கள் பேசுகிறார்கள்.